டேக்கண்ணா, ஊர்ல உலகத்துல எந்த ஒரு வாலிபனும் போகாத ஒரு ரூட்ல நீ போய்கிட்டு இருக்க. அப்படியே பிடிச்சி போய்கிட்டேன்னா பாதையை மட்டும் மாத்திராத, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த வீட்டுடைய ராசி. இங்க யாரு வந்தாலும் மர கலண்டரும் போல இருக்கு. ஏற்கனவே நாங்க ஒரு பைத்தியத்தை கட்டிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ வேறையா? ஜிவ சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பொண்ணு ரொம்ப சூப்பரா இருப்பான்னு தெரியுது. அதனால நீங்க நல்லா யோசிச்சு அவளை கல்யாணம் பண்ணுங்க. யோசிச்சுன்னா ராத்திரி பூரா தூங்காம இருந்து யோசிக்கணும். இப்ப நாங்க தூங்க போறோம். வாடா. I love her. என்னது? I am going to marry her. இழுத்து பொத்திட்டு படு. Who are you? I am Mr. யார பார்க்கணும்? என்னண்ணே, என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டானா? உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன். ஆண்டவன் மறந்தாலும் அருணாசலத்தை மறப்பனாடா. உட்கார்ல. என்ன விஷயம்? அண்ணே, இவன் தான் மவ ராகவன். மகனா? ஆமா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, எப்படி இது? சொந்த மகன் கிடையாது, வளர்ப்பு மகன் தான். இவனை பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லயும் கம்ப்யூட்டர் கிளாஸ்லயும் சேர்த்திருக்கேன். எனக்கு இவனை ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சேர்த்துறதுக்கு இஷ்டமே கிடையாது. திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு, வாடா போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க நான் தனியா தான் இருக்கேன். உனக்கு இங்க தங்கறதுக்கு இஷ்டமா? இஷ்டம்தான். ஏய், நீ வந்திருக்க, உனக்கு ஒரு டீ காஃபி போட்டு தர கூட இங்க ஆள் இல்ல. அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாள். ஆமா, ஒய்ஃப் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 20 years. டேய், அவன் பாடி எடுக்க நான் சம்மதிக்கலடா. தூங்கிட்டு இருக்கிறவள தூக்கிட்டு போறேங்கிறா. அதுக்கு நான் எப்படி சம்மதிக்கிறது? 3 days நானும் அவ கூட படுத்து தூங்கினேன். எனக்கு மயக்க ஊசி போட்டு அவன் பாடியை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான்டா இந்த வியாதி. மென்டல் பைத்தியம். ராத்திரில தூக்கமே கிடையாது. கண்ணை மூணா 10-15 பசங்க கத்தியில குத்த வர்ற மாதிரி ட்ரீம். அந்த நேரத்துல இதை எடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு பய கிட்ட நிக்க மாட்டான்.